من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில நாம் எல்லாம் திரளாக குழுமி இருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்திலே பரவலாக அறிமுகமாகி இருக்கின்ற அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய வரலாற்றை, அந்த வரலாற்றிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை படிப்பதுதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம். இஸ்லாத்தை பொறுத்தவரை வரலாறுகளுக்கு கூட வரைமுறைகளை உருவாக்கி இருக்கிற ஒரு மார்க்கம். இறந்து போன மனிதர்களை பற்றி தாறுமாறாக கற்பனை செய்து அவர்களுக்கு பொய்யான ஒரு மதிப்பை உருவாக்கி அதன் மூலமாக மனித சமுதாயம் வழிகட்டு கொண்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு துல்லியமாக பாதுகாக்கப்பட்ட வரலாறாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே ஒருவர் கற்பனை செய்து இட்டுக்கட்டி எதையாவது சொல்வார் என்று சொன்னால் அதை நாம் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்ந்த காலத்திலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வரலாறுகளில் கூட கலப்படங்கள் நுழைந்து விடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே 1400 ஆண்டுகள் கடந்த பிறகு கூட இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்று ஒரு பொய்யான செய்தியை யாரும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட வரலாற்றை உலகத்திற்கு படித்து கொடுத்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் கற்பனைகளை, பொய்களை, அவதூறுகளை பரப்பினால் அதை ஆய்வு செய்து அறிந்து கொள்வார்கள் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பின்னால் வந்த நல்லவர்களின் பெயரால், பெரியார்களின் பெயரால், மகான்களின் பெயரால் ஏராளமான கதைகளை புனையலானார்கள். இப்படி அதிகமான கற்பனை கதைகள் புனையப்பட்டவர்களிலே அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முதலிடம் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாற்றிலே அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய பெயரால் கட்டப்பட்ட அளவுக்கு கட்டுக்கதைகள் வேறு எந்த பெரியாருடைய, மகான்களுடைய பெயராலும் கட்டப்பட்டது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய வரலாற்றிலே ஏராளமான பொய்களையும், பித்தலாட்டங்களையும், கற்பனைகளையும், நம்ப முடியாத அதிசயங்களையும் நுழைத்து வைத்திருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இது எங்கே கொண்டு போய் விட்டுவிட்டது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் அருளி இருக்கிறானோ, ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டுவதற்காக, ஒரு கடவுள் கொள்கையை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக தந்திருக்கிற இந்த மார்க்கத்திலே அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் ஏகத்துவத்திலிருந்தே முஸ்லிம்களை அப்புறப்படுத்தும் அளவுக்கு படுமோசமான கதைகளாக அமைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எனவேதான் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் தமிழகத்திலே நீங்கள் போய் கேட்டு பாருங்கள்.
அவருடைய வாயிலே அல்லாஹ் ரசூல் முஹித்தீன் அந்த வரிசை கிரமமாக சொல்வார்கள். அல்லாஹ் ரசூல் முஹித்தீன் என்று இஸ்லாமிய அந்த அம்ச மரபு பிரகாரம் அந்த வரிசைப்படுத்தும் பொழுது முதலிடத்தை அல்லாஹ்வுக்கு கொடுப்பார்கள், இரண்டாவது இடம் ரசூலுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு, மூணாவது இடம் முஹித்தீனுக்கு என்று சொல்வார்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ரசூல், ரசூலுக்கு அடுத்தபடியாக முஹித்தீன் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை பற்றி ஒரு இமேஜை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் ரசூல் முஹித்தீன் என்று வரிசைப்படுத்தும் அளவுக்கு அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுக்கு மார்க்கத்தில் அப்படி ஒரு உயர்வு இருக்கிறதா, இந்த அளவுக்கு புகழ்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிட முடியும். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிலே சிறந்தவர்களாக நபிமார்களை தேர்வு செய்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே ரொம்ப சிறந்தவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் நபிமார்கள் தான். ஏன் நபிமார்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய வஹியை, இறை செய்தியை அவர்கள் பெறுகிறார்கள். பெற்ற இறை செய்தியை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறார்கள். எடுத்துச் சொல்லும் பொழுது ஏராளமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களிலே பல நபிமார்கள் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள், நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபிமார்கள் கூட இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகிற பொறுப்பு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மனித சமுதாயத்திலே நபிமார்களுக்கு முதலிடத்தை இஸ்லாம் வழங்குகிறது. திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகள் எடுத்துக்கொண்டாலும் நபிமார்களுடைய இடத்தை வேறு யாரும் பெற முடியாது. ஒரு ஆதம் நபியுடைய இடத்தை, ஒரு மூசா நபியுடைய இடத்தை, ஒரு இப்ராஹிம் நபியுடைய இடத்தை, ஒரு இஸ்மாயில் நபியுடைய இடத்தை, ஒரு அய்யூப் நபியுடைய இடத்தை, ஒரு யூனுஸ் நபியுடைய இடத்தை, ஒரு சாலிஹ் நபியுடைய இடத்தை, ஒரு நூஹ் நபியுடைய இடத்தை, ஒரு இஸ்ஹாக் நபியுடைய இடத்தை, யாக்கூப் நபியுடைய இடத்தை, யூசுப் நபியுடைய இடத்தை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை வேற எந்த மக்களாலும் பெற முடியாது. நுபுவத்து என்பது, நபித்துவம் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அந்த பதவிகளிலேயே தகுதிகளிலேயே மிக உயர்ந்த தகுதியாக போற்றப்படுகிறது. அந்த வகையிலே நபிமார்கள் முதலிடத்துக்கு வருகிறார்கள். சரி, நபிமார்களுக்கு அடுத்து எந்த நிலை? நபிமார்களுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம்கள் யாரை மதிக்கலாம், முஸ்லிம்களுடைய அதிகமான மதிப்புக்கு உரியவராக யாரை சொல்லலாம் என்று ஆராய்ந்து பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஒன்றை நமக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய ஈமானை, விசுவாசத்தை, இறை நம்பிக்கையை ஒரு தராசிலே வைத்து நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலக மக்கள் அத்தனை பேருடைய ஈமானை கொண்டு வந்து தராசின் ஒரு தட்டில வையுங்கள். என்னுடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் இருக்கிறாரே, அவருடைய விசுவாசத்தை கொண்டு வந்து மறுதட்டிலே வையுங்கள். இப்படி நீங்கள் எடை போட்டீர்கள் என்று சொன்னால் அபூபக்கருடைய நம்பிக்கை மற்ற அத்தனை பேருடைய நம்பிக்கையை விட கனமானதாக இருக்கும். இது யார் சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே நபிமார்களுக்கு உயர்ந்த இடம் இருக்கிறது. அந்த வகையிலே அல்லாஹ் ரசூல் என்று சொல்கிறார்கள், அதை ஒத்துக்கொள்வோம். அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்புறம் ரசூல் என்று சொல்கிறார்கள், ஒப்புக்கொள்வோம். ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஒரு மனிதருக்கு உயர்வு கொடுப்பதாக இருந்தால், அந்தஸ்து கொடுப்பதாக இருந்தால், உலக மக்கள் அத்தனை பேருடைய, அந்த உலக மக்கள்ல யாரெல்லாம் வர்றா, அவ்வளவு சஹாபாக்கள் வர்றாங்க, அவ்வளவு தாபியீன்கள் வர்றாங்க, அவ்வளவு இமாம்கள் வர்றாங்க. இந்த உலகத்தில் 1400 வருடங்களாக தோன்றி இருக்கிற அத்தனை இறைநேசர்களும் வர்றாங்க. இன்றைக்கு 500 கோடி மக்கள் வாழ்கிறார்களே, அதுல இருக்கிற 150 கோடி முஸ்லிம்கள் வருகிறார்கள். அவ்வளவு பேருடைய நம்பிக்கையை ஒரு தட்டிலையும் அபூபக்கருடைய நம்பிக்கையை மறுதட்டிலையும் வைத்தால் அவருடைய நம்பிக்கைக்கு அத்தனை பேர் நம்பிக்கை ஈடாகாது. இதை யாரு சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து ஒருவரை நாம் மதிப்பதாக இருந்தால் அந்த இடம் யாருக்கு உரியது? அபூபக்கருக்கு உரியது. இந்த அபூபக்கரை பற்றி இந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் ரசூல் முஹைதீன் என்ற வரிசை எப்படி இந்த சமுதாயத்தில் நுழைந்தது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வை தெரிகிறது,
அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த சமுதாயத்திற்கு தெரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த சமுதாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியவர் அபூபக்கர் சித்திக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற தோழராக இருந்தவர். ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஏற்றுக்கொண்டதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவர். ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தின் போது பக்கபலமாக நின்றவர். குகையிலே அவரோடு சேர்ந்து தங்கி இருந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையுமே அர்ப்பணித்தவர். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தை கட்டி காத்தவர் என்றெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஈமானை எடை போட்டு அல்லாஹ் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நிரூபித்து வேறு காட்டியிருக்கிறான். எப்படி அவருடைய ஈமான் வலிமையானது? அல்லாஹ் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு கண் முன்னாடி காட்டி இருக்கிறான். எப்படி காட்டுறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த உடனே பெரும்பாலான சஹாபாக்கள் நபிகள் நாயகம் மரணிக்கவில்லை பேசிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து கிடக்கிறாங்க. அவங்களுடைய புனிதமான உடல் அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து கூட நபி தோழர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நபிகள் நாயகம் மரணிக்க மாட்டாங்க. அது எப்படி மரணிப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து போவாங்களா? அவங்க இறந்து போகல, தூங்குறாங்க, எந்திரிச்சிருவாங்க. இப்படி பேசிக்கிறாங்க. மௌத்தாயிட்டாங்க, மறுபடி உயிர்ப்பித்து எழுவார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள், இறை தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறந்து போக மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மொத்த சமுதாயத்திலும் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய அறிவாளி! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்கள், இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படிப்பட்ட நற்சான்று என்று பாருங்கள். உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பற்றி புகழ்ந்துரைத்தார்களோ அந்த உமரும் சொல்றாரு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்னு. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து கிடக்கும் பொழுது அவங்க மரணிக்கலன்னு சாதாரண மக்கள் சொல்லல. உமர் மாதிரி ஒரு பெரிய அறிஞர், மேதை, அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்சான்று கொடுத்தார்களே, அவரும் சொல்றார் மௌத்தாகலன்னு. அப்ப ஒட்டுமொத்த சமுதாயமே நபிகள் நாயகம் மௌத்தாகலங்கிறாங்க. மௌத்தாகலன்னு என்ன அர்த்தம்? கடவுள் தன்மையை கொடுக்கிறாங்கன்னு அர்த்தம். விளங்குதா விபரீதம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட முகப்பத்து, அவர்கள் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு அவர்களை உண்மையை சிந்திக்க விடாமல் தடுக்குது. உண்மையை சிந்திக்க விடாமல் அந்த அன்பு தான் தடுக்குது. எப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்னு சொல்றது? முடியாது. மௌத்தா போகல கிடையாது அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு அவர்களுடைய அன்பு எல்லை மீறி போனது என்று சொன்னால், உமர் வாளை எடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்துட்டு வர்றார் மக்கள்கிட்ட. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததாக யாராவது சொன்னால் இந்த வாளுக்கு இரையாக்கிடுவேன், தலை இருக்காது உடம்புல என்று எச்சரிக்கிறார். அவ்வளவு கடுமையான முறையில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகலை என்ற விமர்சனம் மக்கள் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அபூபக்கருக்கு இந்த ஈமான பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, அத்தனை பேருடைய ஈமான ஒரு தட்டிலையும் அபூபக்கர் ஈமான இன்னொரு தட்டிலையும் வச்சா அதுதான் கனமா இருக்கும் இருந்துச்சுங்க. அவருடைய ஈமான் கனமா இருந்தது. ப்ரூவ் பண்ணி காட்டினார். வந்தார். அல்லாஹ்ண்டா யாருக்கு ரசூல்ண்டா யார்? எவ்வளவு முகபத்து இருக்கட்டும். உமரை விட அபூபக்கருக்கு முகபத்து இல்லையா? நம்மளுக்கு என்ன செய்யறது? அளவு உடந்து புகழ்ந்தாத்தான் முகபத்து நிலைக்கு வச்சிருக்கிறாங்க. உமரை விட அபூபக்கருக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக முகபத். அதுல யாருக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அபூபக்கர் வர்றாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பிலே முத்தமிடுகிறார்கள். நெற்றியிலே முத்தமிட்டு சொல்கிறார்கள், மன் கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், மன் கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத். மக்களே, நீங்கள் முகம்மதை வணங்குபவர்களாக இருந்தால், முகம்மதை கடவுளாக கருதுபவர்களாக இருந்தால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மது இறந்து விட்டார். முகம்மதுன்னு அவர் யூஸ் பண்ண மாட்டார். எப்பவும் அந்த நேரத்தில் பண்றாரு. எந்த நேரத்திலே அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவாரு. அந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்றாருன்னு கேட்ட அபூபக்கர், மன் கான யாபுது முஹம்மதன், யாராவது முகம்மதை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முகம்மது இறந்து விட்டார், நிச்சயமாக இறந்து விட்டார். மன் கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவன்தான் சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன். சாகாமலே உயிரோடு இருப்பது என்பது கடவுள் தன்மை, செத்து போறது என்பது மனித தன்மை. சாகாமலேயே எப்பவும் இருப்பதாக யாரை பற்றியாவது நினைத்தால் நீங்கள் அவரை கடவுளாக கருதுகிறீர்கள் என்று பொருள். இப்படி விளக்கம் தருகிறார் அபூபக்கர்.
அன்றைக்கு இந்த விளக்கம் அபூபக்கர் தரவில்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகளைத்தான் நாம் பள்ளிவாசல்ல வைத்து கும்பிட்டுக் கொண்டிருப்போம். இந்த ஏகத்துவம் இன்னைக்கு வந்திருக்காது. அல்லாஹ் காப்பாத்திருக்கான். அந்த நேரத்தில் யாரை வைத்து காப்பாத்துறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க, சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஊர் ஊரா வருவாங்க, மறைமுகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை வருமானால் பள்ளிவாசல்கள்ல இன்றைக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம வழிபடுற பள்ளிவாசல்ல என்ன இருந்திருக்கு தெரியுமா? ஒவ்வொரு பள்ளியிலையும் நபிகள் நாயகத்தின் சிலை இருக்கும். அவர்களை போய் கும்பிடுவோம், பூஜிப்போம், பல தெய்வ வணக்கம். அப்புறம் ஒரு மகன் ஒரு பேரன் அப்படியே என்ன செய்ய, மகள் பேரன் அப்படி வந்துடும். கடைசியில 360க்கு மேல தாண்டி போயிருக்கும். அப்ப அபூபக்கருடைய ஈமான் எவ்வளவு உறுதியானது பாருங்க. அவ்வளவு முகப்பத்து வச்சிருந்தும் கூட அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிரியம் இருக்கு. அந்த ஈமானே கரெக்டா தெளிவா இருக்கு, ஸ்டடியா நிக்கிறார், தடுமாறல, அவருக்கு ஒரு கலக்கம் வந்துடல. அல்லாஹ் யார், ரசூல் யார், கடவுள் யார், கடவுளின் தூதர் யார் என்பதை தெல்ல தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தார். அப்ப என்ன இதுல விளங்குகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் அவங்களுக்கு அடுத்து இந்த உம்மத்திலே ஒருவரை மதிப்பதாக இருந்தால் அபூபக்கரை மதிக்க வேண்டும். அவருக்கு பிறகு இந்த உம்மத்து ஒருத்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு என்று சொன்னால் அபூபக்கருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. அன்றைக்கு அவர் காப்பாற்றி இருக்கல இந்த மார்க்கத்தை சொன்னா இப்படி ஒரு மார்க்கம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. அவர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதற்காக வேண்டி அவர் மூலமாக இந்த ஏகத்துவத்தை 14 நூற்றாண்டுகளாக காப்பாற்றி இருக்கிறான். அன்றைக்கு அந்த மக்கள் வைத்திருந்த பிரியத்தை அப்படியே விட்டுருந்தோம்னு சொன்னா, லிமிட் பண்ணாம அப்படியே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளாக்கி இருப்பாங்க. ஈசா நபி கடவுளான மாதிரி, உஸைர் நபி கடவுளான மாதிரி, ஒவ்வொரு நபிமார்களும் கடந்த காலத்தில் கடவுளாக்கப்பட்ட மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளாக்கப்பட்டிருப்பார்கள். இந்த தூய்மையான உண்மையான பரிசுத்தமான மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மகானை இந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? முஹையீத்தீனை தெரிந்து வைத்திருக்கிற சமுதாயத்திற்கு அபூபக்கரை தெரியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தம்பி நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிலே மாத்திரமல்ல, அவர்களுடைய சமுதாயத்திலே உம்மத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்த இடம். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் ரசூல் முஹையீத்தீன் இது என்ன வரிசை? இது எங்கே இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட வரிசை? அல்லாஹ் ரசூல் மொய்தீனா? அல்லாஹ் ரசூல் மொய்தீன், அல்லாஹ் ரசூல் மொய்தீன் என்கிறீர்களே, இந்த மொய்தீனுக்கு எந்த இடம்? அவர் இங்க வர்றாரு. அவன் பிறகு சொல்றேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்துல ஒரு தூசி கூட அவர் அடைய முடியாது. அதற்கடுத்து யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சில நல்ல சஹாபாக்களை பற்றி இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொல்லி இருக்கிறாங்க. சில குறிப்பிட்ட சஹாபாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள் என்று நற்செய்தி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிச்சயமாக நல்லடியார்கள் என்று அடித்து சொல்ல முடியும். நபிமார்கள் எப்படி நல்லடியார்கள் என்று நம்மால் அடித்து பேச முடியுமோ, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நமக்கு அடையாளம் காட்டினார்களோ அவங்களெல்லாம் சாலிஹீன்கள், அவங்களெல்லாம் அவுலியாக்கள், அவங்களெல்லாம் மகான்கள், அவங்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்று நமக்கு சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதனால் சொல்ல முடியும். அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பெயர் குறிப்பிட்டு சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 10 சஹாபாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நல்லடியார்கள் என்று நற்சான்று கொடுக்கிறாங்க. அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொள்வோம். சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபி தோழர்கள். அதில் அபூபக்கர் ஏற்கனவே சொல்லியாச்சு. அபூபக்கர் போக யார் வர்றா? உமர் வர்றார், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், தல்ஹா, ஜுபைர், சயீது, சஅது, ஆமிர், இவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் உள்ளவங்க. அடுத்தபடியாக நாம் மதிப்பு கொடுப்பதாக இருந்தால் இந்த 10 பேருக்கு கொடுக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து அபூபக்கர் இந்த உம்மத்தில் சிறந்தவர், அபூபக்கருக்கு அப்புறம் உமர் சிறந்தவர், உமருக்கு அப்புறம் இந்த 10 பேர்ல மிச்சம் இருக்கிற 8 பேர் இருக்காங்களே அவர்கள் சிறந்தவர்கள். இப்படி வரிசைப்படுத்த வேண்டிய ஒரு சமுதாயம் அந்த 10 பேரையும் தாண்டி அல்லாஹ் ரசூல் முஹையீத்தீன் என்று எப்படி வந்தது? ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் அப்துல் காதர் ஜிலானி வரலாறு நான் பிந்தி சொல்றேன். முதல்ல இது என்ன முறை? நம்மிடத்தில் ஒருவரை பற்றி தப்பாவும் சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் ஒருவருக்கு என்ன மரியாதை மார்க்கத்தில் இருக்கிறதோ அதுக்கு மேலே கொண்டு வச்சிடக்கூடாது. ஒருவருடைய மரியாதையை மேல வச்சீங்கன்னா அபூபக்கர் நீங்க மட்டம் தட்டுறீங்களே, அதுக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணுமே. அல்லாஹ் ரசூல் முஹையீத்தீன்னா இந்த முஹையீத்தீனை ரசூலுக்கு அடுத்து கொண்டே வச்சீங்கன்னா அபூபக்கர் அவர் கீழே போயிடுறாரா இல்லையா? உமர் அவரோட மட்டமா போயிடுறாருல, உஸ்மான் அவரோட மட்டமா போயிடுறாருல, அலி அவரோட மட்டமா போயிடுறாருல,
அப்ப அதற்காக தான் சொல்ல வர்றேன், இந்த 10 பேருக்கு கீழே தான் வேற யாரும் வர முடியும். அதோட முடிஞ்சு போச்சா? இல்ல, இன்னும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு கூட்டத்தாரை பற்றி ரொம்ப சிலாகித்து சொல்கிறான். எந்த கூட்டம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப பிரச்சார நேரத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்று கஷ்டமான நேரத்தில், சிரமமான நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலே உசுர் போயிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இணைந்தார்களோ அவர்களும், பிறகு வெற்றியெல்லாம் ஏற்பட்ட பிறகு இஸ்லாத்தில் வந்தார்களே அவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லதீன தபவுஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, மிக சிரமமான காலத்தில் இவருக்கு பின்னாடி வந்தாங்களே இவர்களும், சஹாபாக்கள்லயே நல்ல செழிப்புக்கு பிறகு வந்தார்களே அவங்களும் சமம் இல்லைங்கிறான். அடுத்து எப்படி வகைப்படுத்தணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள்ல இந்த 10 பேருக்கு அப்புறம் ஆதியில ஹிஜ்ரத் போனாங்களே அபிசினியாவுக்கு, அவங்க வருவாங்க. ஏன் ஹிஜ்ரத் போறாங்க? சொந்த நாட்டில் மக்காவுல பிறந்துட்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் நமக்கு உயிருக்கு ஆபத்து, இங்க வாழ்ந்தால் மார்க்கத்தை விட வேண்டி வந்துரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீடு வாச சொத்து சோகம் பொண்டாட்டி புள்ள அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு அணிந்திருக்கிற ஆடையோடு அபிசினியாவுக்கு ஓடுனாங்களே, ஹிஜ்ரத்தை ஊழா முதல் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தியாக செம்மல்களுக்கு அடுத்த இடம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அவர்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சமுதாயத்தை சிந்தித்து பாருங்கள். இந்த 10 சஹாபாக்களுடைய பெயர் தெரியுமா? அல்லது ஹிஜ்ரத் போனாங்கள் அபிசினியாவுக்கு அந்த தியாகிகளை பற்றிய ஒரு வரலாறாவது பெயராவது இந்த சமுதாயத்துக்கு தெரியுமா? அதற்கு பிறகு அகபாவுடைய உடன்படிக்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து அந்த ஆரம்ப காலத்திலேயே பையத்து செய்து உறுதிமொழி கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கபலமா நிப்போன்னு சொன்னாங்களே, அவர்கள் கஷ்டமான காலத்தில் உதவினார்களே, அவர்களை பற்றி தெரியுமா? அவர்கள் இடத்தை யாராவது பெற முடியுமா? இன்னும் சொல்ல போனால் பத்ர் போர்க்களத்திலே 313 பேர் மாத்திரம் களத்தில் நின்று கொண்டு மிகப்பெரிய படைபலத்தை எதிர்த்து தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாராக களத்தில் இறங்கினார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? யஅமலு மா ஷி'தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும். பத்ர்வாசிகளே, நீங்க என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறீங்க, அட்வான்ஸா நான் மன்னிச்சிடுறேங்கிறான். அப்படி அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான். எதுக்கு? பத்ர்வாசிகளுக்கு. பத்ர் களத்திலே தங்களை மாய்த்து கொண்டவர்களுக்கும் அதுல பங்கெடுத்து வீரதீர செயல்கள் புரிந்தவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன? எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேங்கிறான், நடக்கிறதையும் சேர்த்து மன்னிக்கிறேங்கிறான். அப்படிப்பட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட்ட பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உறுதுணையாக நின்ற மக்கா வெற்றிக்கு முன்னால் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அந்த சஹாபாக்கள் பூரா வருவாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் அது ஒரு 50,000 பேர் வருவாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் மொஹிதீன் வர முடியாது. அல்லாஹ்வுக்கு அப்புறம் ரசூல்னா, ரசூலுக்கு அப்புறம் அபூபக்கர், அப்புறம் 9 பேர், அப்புறமேல ஹிஜ்ரத் செஞ்சவங்க, அப்புறமேல அகபாவுல ஈடுபட்டவங்க, அப்புறமேல பத்ர் போர்ல பங்கெடுத்தவங்க, அப்புறமேல பத்ர்லயும் உஹதுலயும் பங்கெடுத்தவங்க, அப்புறம் ஹுனைன்ல பங்கெடுத்தவங்க, இப்படியே கஷ்டமான காலத்தில எல்லாம் பங்கெடுத்தவர்கள் 50,000 பேர் வரும். அந்த 50,000 பேரையெல்லாம் சொல்லிட்டு தான் வேற ஆளை கொண்டு சேர்க்கணுமே தவிர அல்லாஹ் ரசூல் மொஹிதீன் சேர்க்க முடியாது. 50,000 முடிஞ்சிருச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், சமுதாயத்திலேயே சிறந்தவர்கள் என் காலத்தில் வாழ்ந்தவர்கள். டோட்டல் சஹாபாக்களுக்கு அப்புறம் 1 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அவங்களுடைய தோழர்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமான தோழர்களை விட்டுட்டு தான் மூத்தா போறாங்க. அன்றைக்கு 1 லட்சம் பெரிய நம்பர். அவர் பெரிய பெரிய நாடுகளில் அவ்வளவுதான் ஜனத்தொகை இருக்கும். அந்த காலகட்டத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான நபி தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு மரணிக்கிறாங்க. அந்த 1 லட்சம் பேருக்கு பிறகுதான் யார் வர முடியும்? ஏன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள், அவர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உஹது மலையளவு தர்மம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உஹது மலையளவுக்கு செய்த தர்மம் அவர்கள் கையளவு செய்த தர்மத்திற்கு ஈடாகாது. எங்க கூட நிப்பாட்டி தாங்கன்னு பாருங்க. சஹாபாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உஹது மலை அளவுக்கு தர்மம் பண்றீங்க. உஹது மலைங்கிறது பெரிய மலை, நம்ம திருச்சி மலைக்கோட்டை விட பெருசா இருக்கும். அவ்வளவு பெரிய மலை அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்கிறீங்க. சஹாபாக்கள் ஒரு கையளவுக்கு 2 கை, முத்துனா 2 கை, 2 கை அளவுக்கு ஒரு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு இது ஈடாகாது.
அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்து, டோட்டல் சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு. அப்ப அல்லாஹ்வுக்கு அடுத்து ரசூலை சொன்னால் ரசூலுக்கு அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை கூட எவரும் அடைய முடியாது. சஹாபாக்கள்லயே கடைசியாக இஸ்லாத்திற்கு வந்து ஒரு போர்லையும் பங்கெடுத்துக் கொள்ளாமல் இருந்த அபூ ஹுரைரா மாதிரி ரொம்ப லாஸ்ட்ல இஸ்லாத்துக்கு வர்றாங்களே, அந்த மாதிரி ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை கூட ஒரு அபூ ஹனீஃபா இமாமுக்கு பெற முடியாது, ஒரு ஷாஃபி இமாமுக்கு பெற முடியாது, ஒரு மாலிக் இமாமுக்கு பெற முடியாது, ஒரு ஹம்பலி இமாமுக்கு பெற முடியாது. அவர்களுக்கே பெற முடியாது என்றால் அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு காலத்திற்கு பின்னாடி வந்த அப்துல் காதிர் ஜீலானிக்கு எப்படி அந்த இடம் கிடைக்கும்? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஏதோ ஒரு சூழ்ச்சியின் காரணமாக முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பெயரால நிறைய கதைகளை கட்டி அவங்களுக்கு ஒரு இமேஜை கொடுத்தோம்னு சொன்னா இந்த மார்க்கத்தை சிதைச்சிடலாம், இந்த மார்க்கத்தினுடைய புனிதத்தன்மையை கருத்துப்படலாம், இந்த மார்க்கத்தையும் வேற மார்க்கங்களையும் ஒரே மாதிரி ஆக்கிவிடலாம் என்பதற்காக யாரோ செய்த சூழ்ச்சியினால அல்லாஹ் ரசூல் முஹிதீன் என்ற வரிசை இந்த சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு முஹிதீனுக்கு இடையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 1,00,000 பேர் இருக்கிறாங்க. 1,00,000க்கு மேல. அதோட முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கைருல் கரணி சும்மல்லதீன யலூனஹும். அதோட முடிஞ்சிரல. அதுக்கு அடுத்து தாபியீன்கள் இருக்கிறாங்களே, அவங்க சிறந்தவர்கள். சஹாபாக்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள் யார் என்றால் தாபியீன்கள். தாபியீன்கள் யாரு? யாரெல்லாம் சஹாபாக்களை பார்த்தார்கள் அவர்கள். சஹாபாக்கள் இந்த 1,00,000 சஹாபாக்களை பார்த்தவர்கள் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட தாபியீன்கள் இருக்காங்க. இஸ்லாம் பெருகிருச்சு, வளர்ந்துருச்சு பல பகுதிகளுக்கும். இந்த சஹாபாக்கள் 1,00,000 சஹாபாக்களை பார்த்த தாபியீன்கள் 50 லட்சத்திற்கு மேல் இருந்தார்கள். இந்த 50 லட்சத்தை தாண்டி தான் வேற ஒருத்தருக்கு அந்தஸ்து கிடைக்க முடியும். ரசூலுக்கு அப்புறம் ஒருத்தர் 2 பேர் இல்ல, ரசூலுக்கு முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு இடையில ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, அவ்வளவு சஹாபாக்களையும் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் தாபியீன்களுக்கு வரணும். தாபியீன்களுடைய 50 லட்சம் பேரை முடிச்சிட்டு அப்புறம் சும்மல்லதீன யலூனஹும் தபோ தாபியீன்கள் வரணும். அவங்க எப்படியும் 1 கோடிக்கு மேல இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டித்தான் அப்துல் காதிர் ஜீலானி 561 மரணிக்கிறார். சரியான ரெக்கார்டு பிரகாரம் ஹிஜ்ரி 561. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 560 வருஷத்துக்கு பிறகு இவர் வஃபாத் ஆகுறார். பிறந்த ஆண்டுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, கருத்து வேறுபாடு இருக்கிறது. இறந்த ஆண்டுல 561 என்பதுல ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இருக்கிறது. ஏன்னா அவ பிறக்கும் போது ரெக்கார்டு வச்சுக்கிற மாட்டாங்க, இறக்கும் போது பெரிய மனிதர் ஆயிட்ட ரெக்கார்டு ஆயிரும். அப்ப நான் பிறந்த யாருன்னு உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் மௌத்தா போன அனைவரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இத்தனை மௌத்தா போனான்னு சொல்லி. ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அவர் பிறந்தது எல்லாருக்கும் தெரியாது, அவர் இறக்குற தேதி கரெக்டா தெரியும். அதனால அப்துல் காதிர் ஜீலானிக்கு பிறந்த வரலாறு தெரியல, யாரும் எழுதி வைக்கல. அவர் இறந்தது ஹிஜ்ரி 501 தெரியுது. அல்லது ஒரு 70 வருஷம் வாழ்ந்தார்னு வச்சா 490 பிறந்திருப்பாரு. ஒரு 80 வருஷம் வாழ்ந்தார்னு வச்சா 480 பிறந்து அவ்வளவுதான் வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஒரு 480 490 ஒரு 500 வாக்குல பிறந்திருக்கிற அப்துல் காதிர் ஜீலானி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு 500 வருஷத்துக்கு பிந்தி இவர் வர்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்துல் காதிர் ஜீலானிக்கு மத்தியில் உள்ள காலம் எவ்வளவு? 500 லட்சம் வருஷம். 500 லட்சம் வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடியவரை கொண்டு போய் எங்க நிப்பாட்டிட்டாங்க? அல்லாஹ் ரசூல் முஹிதீன். இந்த 500 லட்சம் வருஷத்துல யாரெல்லாம் வர்றா? சஹாபாக்கள் வர்றாங்க, தாபியீன்கள் வர்றாங்க, தபா தாபியீன்கள் வர்றாங்க, இன்னும் ஏராளமான நல்லடியார்கள் எல்லாம் கடந்து அதுக்கப்புறம் தான் அப்துல் காதிர் ஜீலானி ஒரு வர முடியும். இதையெல்லாம் விளங்காம எப்படி பண்ணிட்டாங்க பார்க்கலாம். அந்த பெரியார்கள் அபூபக்கர் பெயர்ல இட்டு கட்ட முடியாது. ஏன் இந்த கதை வருதுன்னு கேட்டா, அபூபக்கருடைய வரலாறுகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆக்கப்பட்டுருச்சு. அறிவிப்பாளர் பொய்யர்னு தள்ளி விட்டுருவோம். அவங்க என்னென்ன செஞ்சாங்க என்பதற்கெல்லாம் ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டு போச்சு. அபூபக்கர் பெயர்ல கதை கட்ட முடியாது, உமர் பெயர்ல கதை கட்ட முடியாது, உஸ்மான் பெயர்ல கதை கட்ட முடியாது, அலி பேர்ல கதை கட்ட முடியாது. யாரு பேர்ல கட்டலாம்? ரொம்ப லேட்டா வர்றாங்களே அவங்க பேர்ல கதை கட்டலாம். அப்படி திட்டமிட்டு தான் அப்துல் காதிர் ஜீலானி என்பவருக்கு நிறைய கதைகளை கட்டினாங்க. எப்படியெல்லாம் கதை, அந்த கதைகளை நீங்க விளங்கிக்கணும். எப்படியெல்லாம் கதை கட்டினாங்க, அந்த கதைக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை நம்ம ஆய்வு செய்யணும். எப்படி கதை கட்டுறாங்க பாருங்க. அதாவது ஒருத்தன் நல்லடியார் ஆகுறான்னு வைங்களங்க, கதையில நமக்கு தெரிஞ்சு போயிடும்.
இஸ்லாமிய அடிப்படையில் எல்லா மார்க்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் உயர முடியும். இப்ப நல்ல ஒரு கோத்திரத்தில் ஒருத்தன் பிறந்தாண்டு வைங்க, அதனால அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். வேற மார்க்கங்கள்ல இவர் நபிமார் பரம்பரை, இவர் அவுலியா பரம்பரை, இவர் அந்த உயர் சாதி பரம்பரை, அவர் இந்த சாதி பரம்பரை என்று சொல்லி பிறப்பு அடிப்படையில் உயர்வுகளை சொல்லக்கூடிய மார்க்கங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. இஸ்லாத்துடைய முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? பிறப்புனால ஒருத்தன் ஒண்ணுமே ஆக முடியாது. பெரிய மகானுக்கு மகனா பிறக்கட்டுமே, ஒன்னா நம்பர் சைத்தானா இருப்பாங்க. மகானுக்கு மகனா பிறந்தவனால் அவன் மகானாக முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருத்தன் நல்லவன ஆகுறதா இருந்தால் அவன் எங்க பிறந்தான்னு பார்க்காத, எப்படி வாழ்ந்தான், என்ன செஞ்சான், எப்படி நடந்தான், அதை பாரு. அதை வைத்துதான் ஒருத்தனை நல்லடியார் என்றோ கெட்டவன் என்றோ தீர்மானிக்கணும். இப்படி குர்ஆனே சொல்லுது, இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். குர்ஆன் சொல்லுது. وجعلناكم شعوبا وقبائل, உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கி இருப்பது லிதஆரஃபு, ஒருவரை மற்றவர் அறிந்து கொள்வதற்கு தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி நடக்கிறீர்களோ அவர்கள் தான். ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் ஆவறதா இருந்தா அவன் எப்படி நடக்கணும்? அஞ்சி நடக்கணும், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும். ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொண்டு அவன் நல்லவன், கெட்ட செயல்களில் ஈடுபட்டா கெட்டவன். இதாங்க இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் கொள்கை. இதுலதான் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து இஸ்லாம் வித்தியாசப்படுது, இதுலதான் ஹிந்து மதத்திலிருந்து இஸ்லாம் வித்தியாசப்படுது, இதுலதான் புத்த மதத்திலிருந்து இஸ்லாம் வித்தியாசப்படுது, இதுலதான் சீக்கிய மதத்திலிருந்து இஸ்லாம் வித்தியாசப்படுது. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் எங்க பிறந்தாலும் சரி, நல்ல செயலை செஞ்சா தான் நல்லவன். ஒரு குலத்துல பிறந்ததுனால நல்லவன் இல்ல. இது இஸ்லாமிய கொள்கை, எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன்லயே நிறைய சான்றுகள் இருக்குங்க. இப்ராஹிம் நபி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ராஹிம் நபி அளவுக்கு யாரையும் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப சிலாகிச்சது கிடையாது. திருக்குர்ஆனை பிரட்டி பார்த்தீங்கன்னா மற்ற எந்த நபிமார்களை புகழ்வதை விடவும் அதிகமாக இப்ராஹிம் நபி அல்லாஹ் புகழ்றான். அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நமக்கு ஒரு வணக்கமா ஆக்கி விட்டான். அவர் குடும்பத்தார் செய்ததான் நீங்க ஹஜ் போய் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மகத்தான மரியாதையை அல்லாஹ் இப்ராஹிம் நபி கொடுத்திருக்கிறான். இந்த இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் யார்? ஆசர். இவருடைய நிலைமை என்ன? இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். அதாவது எங்க சேற்றில் முளைத்த செந்தாமரையும்பாங்கள, அவர் பல தெய்வ கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர். ஆசர் சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடியவர், அதுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரி. அப்படிப்பட்ட குலத்துல தான் இப்ராஹிம் நபி பிறக்கிறார். ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லை, நல்லடியாருக்கு பிறக்கல. இப்ராஹிம் நபி பிறந்தது நல்லடியாருக்கு இல்ல, மகா மகா கெட்டடியாருக்கு பிறக்கிறார். பிறந்து அவர் ஏன் அவ்வளவு பெரிய புகழுக்குரியவராக மாறினாரு? அவருடைய கொள்கை, அவருடைய நடத்தை, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், அதுதான் அவர் வசத்துனுச்சு. அதே மாதிரி நூஹ் நபி உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிக அதிகமான காலம் உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபி, நிறைய கஷ்டப்பட்ட நபி, நிறைய பிரச்சாரம் பண்ண நபி. இந்த நபியுடைய மகனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் அவருக்கு எதிரியா இருந்தான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் நபி 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்றார். அந்த காலத்துல ஆயுள்கள் அதிகமா இருந்துச்சு, விஞ்ஞானிகளை ஒத்துக்கிறான். 950 ஆண்டு காலம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாரு. யார் யாரை ஏத்துக்கிறாங்க? அவர் பெத்த புள்ள ஏத்துக்கிறல. கடைசியா அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்ணிடுறார், யா அல்லாஹ் இதுக்கு மேல இவங்க தர மாட்டாங்க, நாசமாக்கி போடு. எவ்வளவு சொல்லி பார்த்து விட்டேன், இதுக்கு மேல இவங்க ஒருத்தன் தேடுற மாதிரி தெரியல, இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கையேந்திட்டார். அல்லாஹ்வும் என்ன செய்து விட்டான், நான் வேதனை இறக்குறேன், அவருக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து, நீ ஒரு கப்பலை தயாரிச்சுக்க, பெரிய வெள்ளம் வரப்போகுது, அதுல உன்னுடைய கூட்ட நல்லடியார்கள்லாம் ஏத்திக்க, மற்றவன் அழிஞ்சு நாசமா போகட்டும் தான்லாம். இவர் அந்த வேலை செய்யறாரு. கடைசியா மழை கொட்டுன்னு கொட்டுது, கீழே இருந்து வர பூமியில இருந்து தண்ணி பீரிட்டு எழுது, வெள்ள பெருளம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுது. மகனை கூப்பிடுறாரு, யாபுனை ஏற்கம் மானா வலாத்தக்கும் ஆல் காபிரீன், அருமை மகனே என்னோடு ஏறிக்க, நீ ஏறிக்க, இறை மறுப்பாளர்கள் நீ சேர்ந்துடாத, என்னோட நீனு ஏறிக்க அப்படிங்கிறாரு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சாவி இலாஜபலி யாசிமுனி மினல்மா, நான் பெரிய மலை உச்சியில ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்வேன், உங்களுக்கு வரமாட்டேன். யாரு? ஒரு நபிக்கு பிறந்த மகன், அதாவது ஒரு ஆசருங்கிற ஒரு கெட்டவனுக்கு பிறந்தவர் ஒரு நபியாகிறாரு. ஒரு நபிக்கு பிறந்த மகன் நபிக்கு எதிரியா இருக்கிறான், முடியாதுன்னு தான் கடைசி வரைக்கும்.
கடைசியில் ஹால பைனஹுமுல் மௌஜ் வ கான மினல் முக்ரகீன், அலை வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் குறுக்கிட்டது, அவன் மூழ்கடிக்கப்பட்டு செத்துட்டான். சாவும் போது கூட இவர் புலம்புறாரு, இன்னபுனி மின் அகலி, யா அல்லாஹ் என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவன் தானே, அவனை அழிக்கிறியே. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அகலிக்க. இதெல்லாம் குர்ஆன் வசனம், கதை இல்லை, நானா இட்டுக்கட்டி சொல்லல, குர்ஆன்ல உள்ளது இதெல்லாம். இன்னஹு லைஸ மின் அகலிக்க, அவன் உன் குடும்பத்தானே இல்லை. உனக்கு பிறந்தா உன் குடும்பத்தானா? உனக்கு பிறந்துட்டதுனால உன் குடும்பத்தில் சேர்ந்துருவானா? உன் கொள்கையில நடந்தா தான் உன் குடும்பத்துக்காரன். இன்னஹு லைஸ மின் அகலிக்க, அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்ட்டான். இதுல என்ன தெரியுது? ஆசர் மாதிரி மோசமானவருக்கு ஒரு நல்ல நபி பிறக்கிறார், நூஹு மாதிரி ஒரு நல்ல நபிக்கு அவருடைய மோசமான மகன் பிறக்கிறான். பாரம்பரியத்துக்கு அரை காசு மதிப்பு கிடையாது அல்லாஹ். அதுக்கு சொல்ல வர்றேன், இதான் இஸ்லாம்ங்கிறது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அப்துல் காதர் ஜீலானுடைய கதையை ஆரம்பிக்குது பாருங்க, வயிற்றுல இருக்கும் போதே ஆரம்பிச்சிருது கதை. அவர் கருவா இருக்கிறாரு அப்பவே ஆரம்பிச்சிருது கதை. எப்படி ஆரம்பிக்குது? அவர் கருவுல இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான், வீட்டுக்குள்ள திருடர்கள் வந்துட்டாங்களாம். அவங்க அம்மா வயிற்றுல அவர் இருக்கிறார். முஹிதீன் மால் நீங்க படிச்சிருப்பீங்க, முஹிதீன் மாலன்னு வச்சு அது ஒண்ணுதான் இஸ்லாம்னு அவங்க தந்தான். குர்ஆனையும் தரல, ஹதீஸையும் தரல, நமக்கு மார்க்கம்னு அவன் சொல்லி தந்தது இதுதான், முஹிதீன் மாலை தான். இந்த முஹிதீன் மாலையை படிச்சீங்கன்னா அவர் கருவுல இருக்கார் வயிற்றுக்குள்ள. அப்ப திருடர்கள் வீட்டுல பூந்துட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியல, வயிற்றுல இருந்து தானே விட்டுருக்காரு குத்து திருடர்களை எல்லாம். ஆமா பாருங்க, அவர் அதாவதுங்க அவரை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா கடவுள் மாதிரி சித்தரிக்கிறதுக்காக வேண்டி கருவறையில உட்கார்ந்து கொண்டு அங்க இருந்தே விட்டுருக்காரு திருடர்களுக்கு. பல்ட்டி அவன் புரண்டு உருண்டு ஓடி போயிட்டானுவான். இது மொய்தீன் மாலையில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன இதுக்கு எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவருடைய பிறப்பு அதிசயமாக்கணும், அவர் சிறுபிராயத்திலேயே பெரிய தெய்வாம்சம் பிறந்தவராக இருந்தாலும் காட்டணும், அவரை கடவுளை ஆக்கணுங்கிறதா இவங்களுடைய திட்டம். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில் உள்ள ஒரு கவிதையை சொன்னா கூட விளங்கும். இந்த குணங்குடி மஸ்தான் ஒரு ஆள், குணங்குடி மஸ்தான் எனக்கெல்லாம் சொந்தக்கார ஆள் தான், வழங்குதா? அவருடைய பாரம்பரிய திருவிழாவுக்கு தான் நாங்கள்லாம். ஏன்னா அவர் அந்த தண்டையார்பேட்டை இருக்கு, தொண்டியார்பேட்டை தான் அது அவருடைய ஊர். எங்க ஊர் தொண்டி தான் அவருக்கு சொந்த ஊர். அவர் அடங்குறதுனாலதான் தொண்டியார்பேட்டை தான் தண்டையார்பேட்டைன்னு மாறி இருக்குது. நாங்களும் தொண்டிக்கார ஆளுக்கு தான், வழங்குதா? அது தொண்டியார்பேட்டை தான் இங்கிலீஷ்ல இன்னைக்கு எழுதிட்டு இருக்கான், தண்டையார்பேட்டை எழுத மாட்டான். அவர் அங்கதான் அடங்கியிருக்கிறார் தொண்டியார்பேட்டையில. அவர் என்ன பண்றாரு? மஸ்தாண்டல கிருக்கன்னு அர்த்தம், மஸ்தானுக்கு அர்த்தமே. அந்த என்ன பண்றாரு பாருங்க, படிக்கிறாரு. அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். அப்துல் காதர் ஜிலானி பத்தி படிக்கிறாரு. அண்ட கோடிகளையும் ஒரு பந்து மாதிரி கைக்குள்ள வச்சு நீங்க விளையாடுவீங்க, நீங்க லேசுப்பட்ட ஆளா? அப்துல் காதர் ஜிலானியை பார்த்து அவர் படிக்கிறாருங்க. அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். அகிலம் 7 உலகம் இருக்க, 7 உலகத்தையும் வச்சு கையில வச்சு ஆட்டி விளையாடுவாங்களாம். யாரு? அப்துல் காதர் ஜீலானி. அது மாதிரி இல்ல, அது மாத்திரம் இல்ல, மன்னகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர். மன்னகம் இருக்க இந்த பூமி, இதையும் விண்ணகம் இருக்க அதையெல்லாம் எடுத்து ஒரு அணு இருக்கு, அணுவுல ஓட்ட போட்டு அது உள்ளக்க இதை திணிச்சு அணுவே பறக்க முடியாதுன்னு இருக்கிறான். இவர் என்ன சொல்றாரு? மன்னகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர். மன்னகத்தையும் விண்ணகத்தையும் எடுத்து அப்படி அந்த கம்ப்யூட்டர்ல ஜிப் பண்ணுவான்ல, அந்த மாதிரி ஜிப் பண்ணி சின்னதாக்கி அணுவை எடுத்து அதுல ஓட்ட போட்டு அது உள்ளக்க இது எல்லாத்தையும் விரிச்சு பூமியையும் இந்த வானத்தையும் சூரியனையும் சந்திரனை எல்லாத்தையும் உள்ள மாட்டி விளையாட வல்லீர். அப்படி மாட்டி கூட உங்களுக்கு விளையாட முடியும். எப்படி படிக்கிறாரு பாத்தீங்களா? மன்னகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர். அது மாத்திரம் இல்ல, கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். கண்டித்தனா சின்ன சின்ன கடுகுக்குள்ள 7 கடலையும் உள்ள நுழைச்சி அதுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சுக்கிட்டு கலக்கி விளையாடுவீங்க. கண்டித்த கடுகில் 7 கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர்னு சொல்லி யார் படிக்கிறா? குணங்கிரு சற்குணம் குடி கொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹிதீன் அப்படின்னு படிக்கிறார். யாரு? குணங்குடி மஸ்தான். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, இவங்களுடைய நோக்கம் வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய இந்த மார்க்கத்துக்குள்ள நிறைய கடவுளை உண்டாக்கணும். திட்டம் என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய இந்த மார்க்கத்துக்குள்ள நிறைய கடவுளை உண்டாக்கணும். ரசூலை கடவுளாக்க முடியுமா? முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுளாக்க முடியுமான்னா அவ்வளவுக்கு தடையை போட்டு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற அபூபக்கர் உமர் பேர்ல கதை கட்ட முடியுமா? முடியாது. பார்த்தாங்க, இவர் பேர்ல கட்டி விட்டுருவோம், இவரை கடவுள் மாதிரி ஆக்கி
அதன் பக்கம் மக்களை தள்ளி விட்டு 2-3 கடவுள் கொள்கை இஸ்லாத்துக்குள்ள நுழைச்சிருவோம் என்று யூத கும்பல் சதி திட்டம் போட்டு அவங்க உண்டாக்குனதுதான் அப்துல் காதர் ஜீலானிக்கு உள்ள இந்த போலி கதைகள் புறம். அவருக்கு இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லை. அவர் யார் என்பதை நான் இரண்டாவது சொல்லுவேன். அப்ப அவரை கடவுள் நிலையை உயர்த்துவதற்காக வேண்டித்தான் இந்த கதைகள் எல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க. பாருங்க ஒரு வேடிக்கைய, அவர் பிறந்துட்டார். அப்துல் காதர் ஜீலானி பிறந்தாச்சுங்க. பிறந்த உடனே அந்த ஒரு ரமலான் மாசம் வருது. ரமலான் மாசத்துல பெற தெரியல. ஷவ்வால் மாசம் ஷாபான் மாசம் 29 முடிஞ்சிருச்சு. 30வது நாள் 30 மக்களுக்கு சந்தேகம், சக்குடைய நாள், சந்தேகத்துக்குரிய நாள். எல்லாரும் பெற பார்க்கிறாங்க, பெற தெரியல. மக்களுக்கு ஒரே குழப்பம். உடனே மக்கள்லாம் திரண்டு எங்க வர்றாங்களாம், அப்துல் காதர் ஜீலானி அம்மாட்ட வர்றாங்களாம். மக்கள்லாம் திரண்டு, இவர் கை குழந்தை, அம்மாட்ட என்னமா செய்து இன்னைக்கு ரமலான் பிறந்துருச்சா இல்லையா கேட்கறாங்களாம். அம்மா சொல்றாங்களாம், ஆமா என் புள்ள கூட நேரத்துல இருந்து பால் குடிக்கல, நோம்பு வச்சிருக்குது, அதனால இன்னைக்கு தான் நோம்பு, நீங்க எல்லாம் நோம்பு வைங்க. இது நான் இட்டு கட்டி சொல்லல, முஹீதீன் மௌலிது கிதாபு. இது உம்ம குர்ரத்து சியாம் காலத்துலஹும் தாத்துல் ஃபிதாம் லம் யல்கமில் யௌமல் குலாம் ஹதியன் லஹா அஹ்லல் முராத். பைத்துல படிக்கிறாங்க, அதான் உட்கார்ந்து முஹீதீன் மௌலிது படிக்கிறாங்க. இந்த முஹீதீன் மௌலிது படிக்கிறாங்களே அதுலதான் இது இருக்கு, நான் கதை கட்டி சொல்லல. என்ன சொல்றாங்க, அந்த ஒரு ரமலான் மாதத்திலே பிறை மேகத்தில் மறைந்து கொண்டது, மக்களுக்கு பிறை தெரியவில்லை. உடனே அப்துல் காதர் ஜீலானி அம்மாவிடத்தில் கேட்கிறார்கள். அம்மாவிடத்தில் அந்த குழந்தை காலையில இருந்து பால் குடிக்கல, பால் குடிக்காதனால இன்னைக்கு குழந்தை பால் குடிக்கல, அதனால இன்னைக்குல இருந்து நோம்பு தான் அப்படிங்கிறாங்களாம். இப்ப நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாத்தை நுழைக்கிறாங்க. பிறக்கும் போதே ஒருவனுக்கு இப்படி ஒரு சத்தியம் இருக்குமா? அப்துல் காதர் ஜீலானி நல்லடியார் வச்சுக்கிறவங்க எப்ப நல்லடியார் ஆக முடியும்? அவருக்கு பருவ வயசு நன்மை தீமையை விளங்கி நல்லது செய்யக்கூடிய ஆசையும் கெட்டது செய்யக்கூடிய ஆசையும் கெட்டதை தூக்கி போட்டு மிதிச்சு விட்டு நல்லதை மட்டும் செஞ்சு அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நல்லடியார் ஆகுறாருன்னா ஓகே. இவர் எப்படி இருந்திருக்காரு? பிறக்கும் போதே நல்லடியார். எப்படிப்பட்ட நல்லடியாரு? நோன்பு தொழுகையை சொன்னாலும் பரவாயில்லை, நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சில ஆட்களுக்கு சலுகையே கொடுத்திருக்கான். யாருக்கெல்லாம் செலவு கொடுத்திருக்கான்? நோயாளி வைக்க வேண்டியது இல்லை, கர்ப்பிணி பெண்ணு வைக்க வேண்டியது இல்லை, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், குழந்தைக்கு பால் ஊற்ற வைக்க வேண்டியது இல்லை, இப்படி எல்லாம் வயதானவர்கள் வைக்க வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நோன்புல குழந்தைக்கு நோன்பு ஏதாவது இருக்கா? குழந்தை நோன்பு வைக்கணுமா? இந்த குழந்தைக்கு கடமை இருக்கா நோன்பு? இல்ல. நோன்புனா என்ன விளங்குனா தான் நோன்பு. அப்ப மார்க்கத்தில் அப்படி மேகம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டிட்டு வர போயிருக்கிறாங்க. என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க? சூமூல் ருயத்திஹி வ அஃதிருல் ருயத்திஹி ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷாபான 30. நீங்கள் நோன்பு பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், மேகத்தில் மறைந்து கொள்ளுமையானால் ஷாபான 30 நாளா எண்ணிக்கிட்டு போங்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி. அதையெல்லாம் தூக்கி போடுற மாதிரி இந்த குழந்தைகிட்ட போய் கேட்கறாங்களா எல்லாரும், என்ன செய்யுது நோன்பா இல்லையா? அப்ப இது எதுக்கு இந்த கதை? பிறக்கையிலேயே அவர் அந்த ஈசா நபி பிறக்கையில பேசினான்னு வருதுல, குழந்தையிலேயே அவர் இறை தூதரா இருந்தார்னு குர்ஆன்ல வருது இல்லைங்க, அதுக்கு ஈக்குவலா கொண்டாந்து நிப்பாட்டணும். அப்துல் காதர் ஜீலானிய அதுக்கு நிகரா கொண்டாந்து நிப்பாட்டணுங்கிறதுக்காகத்தான் இந்த குழந்தையிலேயே இந்த மாதிரியான கதைகளை இட்டு கட்டுறது. அது மாத்திரம் இல்ல, இவர் பெயரால இட்டு கட்டிருக்கிற ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிளான் பண்ணி திட்டமிட்டு அவரை அல்லாஹ்வுடைய நிலையில உயர்த்துறதுக்காக வேண்டியதான் கட்டிருக்கிறாங்க. அவர் யாரு? அப்துல் காதர் ஜீலானி என்பவர் அபூ சஅத் அல் மஹ்ரமி என்பவர்கிட்ட ஒரு மதரசா நடத்திட்டு இருக்கிறார். அபூ சஅத் அல் மஹ்ரமி என்பவர் தான் இவருடைய ஒரு உஸ்தாத். அவர் ஒரு மதரசா நடத்திட்டு இருக்காரு. அந்த மதரசாவில் ஒரு ஆசிரியர் இவர், அவ்வளவுதான். அப்துல் காதர் ஜீலானிங்கிறவர் பாக்தாதுல இருக்கிற அந்த மதரசாவில் ஒரு ஆசிரியர், அவ்வளவுதான். அவர் இறந்த பிறகு அந்த மதரசா அவரை கைப்பற்றி கொண்டு அவர் அதுக்கு முதல்வராக இருந்து அதை நடத்தி அந்த மதரசாவில் அவர் இறந்து போய் அங்க அடக்கம் பண்ணியிருக்காரு. பாக்தாதுல அடங்கியிருக்காரு அவர் நடத்தின மதரசா. அவர் மதரசாவை தவிர வேற ஒரு வேலையும் பார்த்ததில்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவர் இந்தியா வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்துல் காதர் ஜீலானி போவாத ஊர் கிடையாது. இந்தியாவுக்கு வந்தாராம், அங்க ஹைதராபாத்துக்கு போனா அப்துல் காதர் ஜீலானி கோக, மதுரைக்கு போனா அவர் வெத்தலை போட்டாராம், பொட்டல்புதூருக்கு போனா ஒளி செஞ்சாராம். இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு 8-10 இடத்துல வச்சிருக்கிறான். அவர் இங்க வந்தாராம். அவர் இந்த பாக்தாத் தாண்டி ஹஜ்ஜுக்கு போயிருக்கார தவிர வேற எங்கேயும் போகல. அவர் உண்டு, மதரசா உண்டு, மாணவர்களுக்கு போதிச்சுக்கிட்டு அதுல இறந்து போயிட்டார். அதான் அவருடைய நிலைமை. இன்னும் சொல்ல போனா அவருடைய வரலாறுல
அந்த ஆதாரப்பூர்வமான வரலாறு என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் மதரசா நடத்தக்கூடிய காலத்தில் பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு, உள்நாட்டு குழப்பம். அதுக்காக வேண்டி வெளியவே வராமல் கொஞ்ச நாள் பயந்துகிட்டு உள்ளே இருந்தார். அந்த அளவுக்கு வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருந்து அங்கே மரணித்தார் என்று அவருடைய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அப்துல் கார் ஜிலானியை கொண்டு வந்து எங்கெங்கேயோ கொண்டாந்து நுழைச்சு விட்டாங்க. எல்லா ஊருக்கும் வந்திருக்காரு, ஒரு ஊர் பாக்கி இல்லை. எப்படி இந்த மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்காக வேண்டி ரோட்ல வந்து கப்பல் எடுத்துட்டு போவாங்க. நம்ம கடலான கப்பல் ஓடும், மதுரையில் ரோட்லேயே கப்பல் ஓடும். அவர் ரோட்ல கப்பல் ஓடும். என்னப்பா ரோட்ல கப்பல்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்ன கதையா? ஒரு கப்பல்ல மூழ்கி போற மாதிரி ஒரு ஓட்டை விழுந்து போச்சான். உடனே அந்த மக்கள் எல்லாம் அப்துல் கார் ஜிலானின்னு கத்துனாங்களாம். உடனே இவர் என்னமோ ஒரு கண்ணாடி எடுத்து விட்டு எரிஞ்சாராம். அந்த ஓட்டை அணைஞ்சிருச்சான் போய். அப்புறமேல அந்த மக்கள் அப்படியே வந்து கரையோரம் ஒதுங்கினாங்களாம். அதை நினைவு கூறுற விதமாக நாங்க வந்து ரோட்ல கப்பல் விடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி அவரை வந்து ஒரு அல்லாஹ்வுடைய நிலைமையில கொண்டு நிப்பாட்டி சொல்லப்பட்ட கதைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்படி ஏராளமான கதைகளை இட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அப்துல் கார் ஜிலானியுடைய பெயரால. அவருடைய வரலாறு நம்ம தெரிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு என்னுடைய வரலாறை என் காலத்தில் வாழ்ந்து நீங்க தான் அறிய முடியும். என் காலத்தில் வாழ்ந்திருக்கணும்லங்க. உங்களுடைய வரலாறு உங்களை பார்த்தவன், உங்களோட பேசினவன், உங்களோட பழகினவன் தான் எழுதியிருக்க முடியும். அப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய வரலாறு நீங்க பார்த்திருக்கிறீங்க. அப்துல் கார் ஜிலானி வரலாறுலாம் எப்ப எழுதப்படி தெரியுமா? அவர் மூத்தா போய் 900 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட வரலாறு தான் எல்லாம். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. என்னுடைய வரலாறு 1000 வருஷத்துக்கு பிறகு எழுதுனா என்ன வேணா எழுதலாம்ல. 1000 வருஷத்துக்கு பிறகு என் வரலாறு எழுதுறாண்டா எவனுக்கு தெரிய போகுது? விட்டு அட்டிக்க வேண்டிய நினைச்சாவது. அப்ப என்னை பத்தி எழுதுவதாக இருந்தால் என்னைய பார்த்தமே எழுதணும், என்னோட பழகியவே எழுதணும், என்னை பத்தி அறிஞ்சவே எழுதணும். அப்துல் கார் ஜிலானியுடைய வரலாறு என்று எழுதி வச்சிருக்கிறானுல, இதெல்லாம் எங்க எப்பப்பா எழுதுனது? யாருப்பா எழுதுனது? அப்துல் கார் ஜிலானி மாணவர் எழுதியிருக்காரா? இல்ல. மாணவருக்கு மாணவரா? இல்ல. அவருடைய மாணவரா? இல்ல. அதுக்கடுத்து ஒரு மாணவரா? இல்ல. நாம இன்னைக்கு கிதாபுகளை புரட்டி பார்க்கிறோம். ஹதீஸுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்ட பல அறிஞர்கள் வர்றாங்க. இப்னு ஹஜர் வர்றாரு, ஹைத்தமி வர்றாரு, அஸ்கலானி வர்றாரு, இப்னு கசீர் வர்றாரு, இப்னு தைமியா வர்றாரு, 4 இமாம்கள் வர்றாங்க, எவ்வளவு பேர் வர்றாங்க. அப்படிப்பட்ட நூல்கள் எழுதி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவராக கூட இவருடைய நூல்கள் கிடைக்கல. அது அப்துல் கார் ஜிலானி. அப்துல் கார் ஜிலானி என்ற ஒரு பெயர்ல நமக்கு கிடைக்கிற என்ன தெரியுமா? அவர் எழுதின ஒரே ஒரு கிதாப். அப்துல் கார் ஜிலானி கிடைக்கிறது என்ன வரலாறுல? அவரை பார்த்தவங்களும் ஒண்ணு எழுதி வைக்கல, அவர்கிட்ட கேட்டவங்களும் எழுதல. 900 வருஷம் வரைக்கும் இந்த பொய் சொல்வதற்காக காத்துக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப காலத்துக்கு பிறகு திடீர்னு இப்ப எழுதி வச்சிருக்கானோ. 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்துல் கார் ஜிலானியுடைய வரலாறு என்ற பெயர்ல எழுதப்பட்ட எல்லாமே ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்டதான். பாக்கி எல்லாம் அவர் காலத்துல பார்த்தவங்க கேட்டவங்க எழுதுனது கிடையாது. அவர் குன்யத்து தாலிப் ஒரு கிதாப் எழுதியிருக்காருங்க. இது ஒண்ணு அவரே எழுதுனது. இன்னொன்னு என்ன, அவர் சொற்பொழிவுகள் நிகழ்ந்திருக்காருல, அந்த சொற்பொழிவுகள்ல ஃபத்ஹுர் ரப்பானி ஃபுத்துஹுல் கைப் என்று சொல்லி அதை தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அவருடைய வரலாறு எழுதல, அவருடைய பயான்களை. இப்ப பயான்களை புஸ்தகமா போடுற, கேசட் போடுறோம் இல்லையா, அது மாதிரி அவருடைய சொற்பொழிவுகள் தொகுப்பு 2 புக் இருக்குங்க. ஃபத்ஹுர் ரப்பானி ஒரு புக்கு, ஃபுத்துஹுல் கைப் என்று ஒரு புக்கு. இந்த 2 புக்கு என்ன? அவருடைய சொற்பொழிவு தொகுப்புகள். புண்ணியத்து தாலிபின் என்பது என்ன? அவரை எழுதின கிதாப். இந்த 3 தவிர அப்துல் கார் ஜிலானி எழுதியதாகவோ அவர் பேசியதாகவோ எந்த ரெக்கார்டும் உலகத்துக்கு கிடையாது. இதுதான் அப்துல் கார் ஜிலானி கிடைக்கக்கூடியது. அந்த கிதாபுகளை வைத்துத்தான் நம்ம அப்துல் கார் ஜிலானியுடைய அந்த வரலாறை உரசி பார்க்க வேண்டியிருக்கு. அப்துல் கார் ஜிலானியோட வரலாறு எதை வச்சு உரசனு? அவர் உண்மையில அப்படி இருந்திருப்பாரா அப்படின்னா அவர் எழுதின நல்ல வேலைக்குங்க ஒண்ணுக்கு அல்லாஹ் வந்து அதை காப்பாற்றி வச்சிருக்கலாம். அவர் எழுதினது கிதாப் இல்லைன்னு வைங்க, நம்ம அவரையே தப்பா நினைச்சிருப்போம். அவர் எழுதினது கிதாபை வைத்துக் கொண்டு அவர் பேர்ல இட்டு கட்டிருக்கிற கதைகளை அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். காயல்பட்டினம், கீழக்கரை, இந்த மாதிரி ஊர்கள்ல ஒரு வேலை செய்வாங்க. என்ன வேலை தெரியுமா? இருட்டில் உட்காந்துக்குவாங்க. முஸ்லீம்கள் இருட்டில் உட்காந்துக்குவாங்க. இருட்டில் உட்காந்துக்கிட்டு 1000 தடவை அப்துல் கார் ஜிலானி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா அவருங்க வருவாராம். இருட்டில் வருவாருங்கிறதுக்காக கொஞ்சம் மாவையும் போட்டு வச்சுக்கிடுவாங்க. அது லைட்டை போட்டு பார்த்தா கால் தடம் இருக்கும். அந்த அசர்த்து காலை வச்சுக்கிறாரு. அதுல அவங்க நினைச்சுக்கிற அப்துல் கார் ஜிலானி மிதிச்சிட்டு போயிட்டாரு. வெளிச்சத்துல வர வேண்டிய ஒரு இருட்டு இருக்கிறதுக்கு பேர். இதை வந்து என்ன பண்றாங்க? அவரே இதை சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி என்ன சொல்றாங்க? ஒமையுனாதி சிமி அல்பம்பி ஹல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மன்லி கஃபுவத்திஹி
அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியத்தீனி. யாராவது ஒருத்தன் என்னை 1000 முறை அழைத்தால், ஒமை யுனாதிசிமி, என் பெயரை சொல்லி யாராவது கூப்பிட்டால், அல்ஃபன் 1000 முறை கூப்பிட்டால், பிஹல்வத்திஹி, தனிமையில் இருந்து கூப்பிட்டால், அது எப்படி கூப்பிடணும்? உறுதி, அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு கூப்பிட்டால், அஜப்துஹு முஸ்ரியன், உடனே நான் பதில் தருகிறேன். மின் அஜ்லி தாவத்திஹி, அவன் கூப்பிட்டதற்காக வேண்டி உடனே பதில் தருகிறேன். ஃபல் யது யா அப்துல் காதிர் முஹியத்தீனி, அப்துல் காதிரே முஹியத்தீனே என்று என்னை கூப்பிடுங்கள் என்று அவர் சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறான். யாக்குத்துபான்னு ஒன்று படிப்பாங்கல்ல, அதுல இருக்கு. யாக்குத்துபான்னு ஒன்று படிப்பானோ மௌலுதுல, அதுல இந்த வாசகத்தை எழுதி அப்துல் காதிர் ஜிலானி சொன்னார்னு எழுதியிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இப்படி ஒருத்தருக்கு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? இஸ்லாமிய மரபு பிரகாரம் இறந்து போன ஒருத்தரை நம்ம உட்கார்ந்துகிட்டு 1000 தடவை கூப்பிட்டா அவர் இங்க வருவார் என்ற மாதிரி அல்லாஹ் யாருக்காவது கொடுத்திருக்கிறானா? கொடுத்தா அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்திருக்க மாட்டானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பான், அல்லது எந்த நபிக்காவது அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? இறந்து போனவர்களை பற்றி குர்ஆனை பற்றி பார்த்தீங்கன்னா, உமிம் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், ஒரு மனிதர் இறந்து விட்டாரேயானால் அவருக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு திரை விழுந்து விடுகிறது. எவ்வளவு நாளைக்கு தர? கியாம நாள்ல திருப்பி அல்லாஹ் எழுப்புவான, அது வரைக்கும் திரை போட்டுறான் அல்லாஹ். இறந்து போனவருக்கு இந்த உலகத்தோட எந்த தொடர்பும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய செயல்பாடெல்லாம் முடிந்து போய் விடுகிறது. இறந்துட்ட செயல்பாட கிடையாது. உசுரோட இருந்தா தான் செயல்பட முடியும். மௌத்துக்கு பிறகு யாரும் செயல்பட முடியாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழி. இப்ப கொண்டு போய் சலசலப்பு இருக்கும், அதான் இங்க கடைசியா பாத்துக்கிறோம். அப்ப ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விடுகிறது சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதர் மௌத்தாவதுக்கு அர்த்தமே அதான் இஸ்லாத்துல. நான் மௌத்தாவறேன்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எனக்கு செயல்பட முடியாது, அதான் மௌத்துக்கு அர்த்தம். அப்ப அப்துல் காதிர் ஜிலானி என்பவர் மௌத்தாயிட்டாரா இல்லையா? அதான் நம்முடைய கேள்வி. மௌத்தாயிட்டார், பகதாதில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார், கபர் இருக்குது. மூத்தானுல எந்த டவுட்டும் கிடையாது, எல்லாரும் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் எந்த மதரசாவை நடத்தினாரோ அந்த மதரசாவில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கபர் இன்னைக்கும் இருக்குது. இறந்து போனவர் இந்த உலகத்துக்கு வருவார் என்று ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்களே, இது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செஞ்சது? இறந்தவருக்கு ஏதாவது கேட்குமா? குர்ஆனை புரட்டி பாருங்க. இன்னகலா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே இறந்து போனவர்களை செவியேற்க செய்ய உம்மால் முடியாது. குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுகிறது, இன்னகலா துஸ்மிஉல் மௌத்தா, மௌத்தா போனவர்களுக்கு செவியேற்க செய்ய உன்னால முடியாது. இன்னொரு இடத்துல குர்ஆன் சொல்லுது, வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபறுகளில் உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாது. குர்ஆன் தெளிவா அறிவிக்குது. அப்துல் காதிர் ஜிலானி கபூர்ல இருக்காரா இல்லையா? இருக்கிறார். மௌத்தாயிட்டாரா இல்லையா? மௌத்தாயிட்டார். அவருக்கு எப்படி கேட்குது? எப்படி நீ அழைக்கிறது? 1000 தடவை லட்சம் தடவை அழைச்சு பாரு, எப்படி கேட்கும்? அல்லாஹ் எத்தனை இடத்துல இதை கண்டிக்கிறான். நீ கூப்பிடுறீங்களப்பா, இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற என்னுடைய அடிமைகள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அது ரசூலுல்லாஹ் இருக்கட்டுமே, அவர் யாரு? எனக்கு அடிமை, என்னுடைய அடிமைகள், உங்களை மாதிரி அடிமைகள். இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்றான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய அழைப்பை செவியேற்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, குர்ஆன், நான் கதை சொல்லல, இதெல்லாம் குர்ஆன் வசனம். லா யஸ்மஉ துஆக்கும், உங்கள் துஆவை அவர்கள் செவியேற்கவே மாட்டார்கள். வலவு சமிஉ மஸ்தஜாபு லக்கும், செவியேற்றாலும் அவர்களால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. எவ்வளவு அழகா சொல்லி தர்றான் பாத்தீங்களா அல்லாஹ்? எவ்வளவு பச்சை குழந்தைக்கு பாடம் சொல்ற மாதிரி சொல்றான். மூத்தா போனவருக்கு காது கேட்காது, கபரில் உள்ளவர்களுக்கு காது கேட்காது, நீ அழைத்தால் அவருக்கு விளங்காது, விளங்கினாலும் அவரால் உனக்கு பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம். இப்ப எப்படி நீங்கள் 1000 தடவை அவர் அழைத்தால் அவருக்கு விளங்கும் நினைக்கிறீங்களே? துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் யா முஹியத்தீனே என்கிறீர்களே, பிரசவ வேதனை ஏற்படும் பொழுது முஹியத்தீனே என்று கூப்பிடுகிறீர்களே, கஷ்டமான நேரத்தில் அவரை அழைக்கிறீர்களே, இது எந்த மார்க்கத்தில் கற்றீர்கள்? அல்லாஹ் அழகா கேட்கிறானே, அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தாஹு, நிர்பந்தத்திற்கு ஆளானவன் அழைக்கும் பொழுது பதில் தரக்கூடியவன் எவன் இருக்கிறான்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு கடவுள்களா? அல்லாஹ் கேட்கிறான், கோபமா கேட்கிறான்.
எவன்டா இருக்கான் எனக்கு என்னை தவிர? துன்பத்திற்கு ஆளாகும் பொழுது, கஷ்டத்திற்கு ஆளாகும் பொழுது உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் எவன் இருக்கிறான்? அம்மை யுஜீப், எவன் பதில் தர முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். ஐ இலாஹும் அல்லாஹ், என்னோடு வேறு கடவுள்களா? கோபப்படுறான் அல்லாஹ். உதுவூனி அஸ்தஜிபுலக்கும், என்னிடத்திலே கேளுங்கள் நான் பதில் தருகிறேன் அப்படிங்கிறான். இன்னும் சொல்ல போனா, நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் ஒஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், நீங்கள் அழைப்பதே அவர்களுக்கு தெரியவே செய்யாதப்பா. நீ கூப்பிட்டு அப்துல் காதர் ஜிலானி, நீ கூப்பிட்ட செய்தி கூட அவருக்கு தெரியாது. பதில் சொல்ற இரண்டாவது விஷயம், ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வமன் அவல்லு மிம்மை யதுவு மின் தூனிஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் கத்துன்னு கத்தினாலும் பதில் சொல்ல மாட்டார்களே, அவர்களை கூப்பிடுபவனை விட வழிகட்டவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன்ல கேட்கிறான். அல்லாஹ்வை நம்பக்கூடிய சமுதாயமே, யா முஹீதீனை என்று நீ அவரை போய் அழைக்கிறாயே, சிந்தித்து பார். வமன் அவல்லு, எவன் வழிகட்டவன்? யாரை விட? மிம்மை எதுவும் மிந்தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர முடியாதே அவரை போய் அழைத்து கொண்டிருக்கிறானே, அவனை விட கெட்டவன் யார்? வழிகட்டவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால், மகான்களை மதிக்கிறோம் என்ற பெயரால் செய்து கொண்டிருக்கிறோமே, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதான் ஒரு நல்லடியார் செய்திருப்பாரா? அல்லாஹ்வை அஞ்சி நடந்த ஒரு நல்லடியார், ஒரு மகான், மார்க்கத்தை முழுமையாக பேணிய ஒருத்தர் தன்னை அழைக்குமாறு சொல்லி இருப்பாரா? சிந்தித்து பார்க்கணும். அப்ப அவர் ஆயிருந்தார் அழைக்க சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இருட்டு திக்ர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு தேதி வரைக்கும் முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொண்டு இன்றைய தேதி வரைக்கும் இந்த காயல்பட்டினம் மாதிரியான ஊர்களில் ஒரு குரூப், கீழக்கரை மாதிரியான ஊர்களில் ஒரு குரூப் இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது முஸ்லிம் என்ற பெயர்ல. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மௌலூது என்ற பெயர்ல அவர் தான் கூப்பிடுறீங்க, யாமுயிதுங்கிறீங்க, சந்தன கூட எடுக்கிறீங்க. இதெல்லாம் எந்த மார்க்கத்தில் உள்ளது? என்ன பாருங்க, அவருடைய குறிப்பை அவருடைய டெக்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். அவர் சொல்லியிருப்பாரான்னு நீங்க சிந்திக்கிறதுக்காக வேண்டி அவருடைய டெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருங்கிறதே சொல்லி காட்டுறேன் பாருங்க. அவர் சொல்றாரு, அப்துல் காதர் ஜிலானி சொல்றாரு பாருங்க. அதாவது இஸ்தௌசா அப்துல் வஹாப் வாலிதஹு அஷேக் ரலியல்லாஹு அன்ஹு ஃபீ மர்லி மௌத்திஹி ஃபகால ரலியல்லாஹு அன்ஹு அலைக பிதக்வல்லாஹ் வ தாஅத்திஹி வலா தகஃப் அஹதன் வலா தர்ஜுஹு வகில் ஹவாயிஜ குல்லிஹா இலல்லாஹி அஸ்ஸ வஜல் வலா தஅதமிது இல்லா அலைஹி சுப்ஹானஹு அத்தௌஹீத் 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 வஜும்மாவுல் குல்லி அத்தௌஹீத். இது அப்துல் காதர் ஜிலானி அவர்களே நிகழ்த்திய சொற்பொழிவு. அவர்களுக்கு அடுத்த காலத்தில் துவக்கப்பட்ட அல் ஃபத்ஹுர் ரப்பானியில இடம்பெற்றிருக்கக்கூடிய உரை. இந்த மாதிரி ஒரு பயான் பண்றார் மக்கள்கிட்ட. என்ன பயான் பண்றார் தெரியுமா? அவர் சொல்றாரு, அலைக பி தக்வல்லாஹ், இறை எச்சத்தை பற்றி பிடித்துக் கொள், வ தாஅத்திஹி, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை பற்றி பிடித்துக் கொள், வலா தகஃப் அஹதன், அல்லாஹ்வை தவிர எவனுக்கு அஞ்சாதே. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வை தவிர எவனுக்கு அஞ்சாதே, வலா தர்ஜுஹு, வேறு எவன் மீது நம்பிக்கை வைத்து விடாதே, வகில் ஹவாயிஜ குல்லிஹா இலல்லாஹி அஸ்ஸ வஜல், எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடு. எல்லா தேவைகளையும், குல்லிஹா அத்தனை தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைத்து விடு. வலா தஅதமிது இல்லா அலைஹி சுப்ஹானா, அவன் மீது தவிர வேறு எவர் மீது நம்பிக்கை வைக்காதே. யார் சொல்றா? இவங்க சித்தரிக்கிற அப்துல் காதர் ஜிலானி ஏற்றுக்கொள்வதா? அவரே சொன்னதை ஏற்றுக்கொள்வதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய குப்பைகளை ஏற்றுக்கொண்டு அந்த மகானை கேவலப்படுத்துவதா? அந்த மகானை எழுதி வைத்திருக்கிறாரு அதை நம்புவதா? அவர் என்ன பண்ணினாரு? வலா தஅதமிது இல்லா அலைஹி, அவன் மீது தவிர வேறு எவன் மீதும் நம்பிக்கை வைக்காதே. அத்தௌஹீத், தௌஹீத பிடிச்சிக்க, அத்தௌஹீத், தௌஹீத பிடிச்சிக்க, அத்தௌஹீத், ஓரிரை கொள்கையை பிடிச்சிக்க. அனைத்திற்கும் அஸ்திவாரம் ஓரிரை கொள்கை தான். இது யார் சொல்றா? அவர் சொல்றார், அப்துல் காதர் ஜிலானி சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இதா ரகன்த இலா கைரிஹி ஃபகத் அஷ்ரக்த. இதுவும் ஃபத்ஹுர் ரப்பானி தான், அவருடைய உரை. அவரே தன்னுடைய வாயினால் பேசியது, அவருக்கு அடுத்த காலத்திலே பதிவு செய்யப்பட்ட நூல். அதுல சொல்றாரு, இதா ரகன்த இலா கைரிஹி ஃபகத் அஷ்ரக்த, அவனை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யார் பக்கமாவது நீ சாய்ந்து விட்டால், உன் நம்பிக்கை வைத்து விட்டால், நீ இணை வைத்து விட்டாய், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாய், 2 கடவுள் கொள்கையை நம்பி விட்டாய் என்று கடுமையாக எச்சரிக்கிறார். இன்னொரு இடத்துல அதே உரையில் அவர் சொல்கிறார், லா தஸ்கு
மினல் ஹாலிகி இலல் ஹல்க், படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவனிடத்திலே முறையிடாதே. அவர் படைக்கப்பட்டவரா இல்லையா? அவர் தான் சொல்றாரு, நீ படைத்தவனை விட்டுவிட்டு அல்லாஹ்வை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவன்ட்ட முறையிடாதே. பல் உஸ்கு இலைஹி, அவனிடமே நீ முறையிடு. ஹுவல்லதி யக்திரு, அவனுக்குத்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. வ அம்மா கைருஹு ஃபலா, அவனை தவிர எவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. யார் சொல்றா இத? அந்த மகானத்தானங்க புள்ளையிலிருந்து பணக்காரன் ஆகுறதுல இருந்து விசா வரைக்கும் அவரை கூப்பிடுறான். அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? அப்துல் கார் ஜிலானியை மதிக்கிற லட்சணம் ஆகுது. இன்னும் அவர் சொல்லுகிறாரு பாருங்க, பிஹி யுக்ஷபு குல்லு உம்மத்தின் வபலா, அவனை கொண்டுதான் எல்லா விதமான துன்பங்களும் முசீபத்துகளும் அகற்றப்படுகின்றன. அவரே தன் கைப்பட எழுதிய குன்யத்து தாலிபீன்ல உள்ளது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, லா மஹீசலி மஹ்லூகின் மினல் கதரில் மக்தூர் இல்லதி ஹத்த ஃபீ லௌஹிம் மஸ்தூர், பாதுகாக்கப்பட்ட லௌஹுல் மஹ்பூல்ல அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான, அதிலிருந்து எவனுக்கும் தப்பிக்க முடியாது. அவர் சொல்றாரு, வ அன்னல் ஹலாயிக லவ் ஜஹது அன் யன்ஃபவுல் மராபி மாலம் யக்லிஹில்லா, அல்லாஹ் தீர்ப்பளிக்காத ஒன்றை செயல்படுத்துவதற்காக அத்தனை மக்களும் ஒன்றாக கூடினாலும் லம் யக்திரு அலைஹி, அது அவர்களால் முடியாது. அல்லாஹ் முடிவு செய்யாத ஒன்றை நான் செய்து விடுவேன் என்று அனைத்து மக்களும் ஏகமனதாக சேர்ந்து முயன்றாலும் அது முடியாது. வலவு ஜஹது ஐ யலுர்ருஹு பிமாலம் யக்லிஹில்லா, அல்லாஹ் தீங்கு தர மாட்டேன் என்று முடிவு செய்திருக்கும் பொழுது அந்த தீங்கை தந்து விடுவதாக உலகமெல்லாம் சேர்ந்தாலும் லம் யஸ்ததீவு, அது அவர்களால் முடியாது. அல்லாஹ் எனக்கு கஷ்டம் தருவதாக முடிவு கஷ்டம் தர மாட்டேன் என்று முடிவு செய்த பிறகு எனக்கு எவனும் கஷ்டம் தர முடியாது. அல்லாஹ் எனக்கு நன்மை தர முடியாது என்று முடிவு செய்த பிறகு அதை வேற எவனாலும் செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்தாலும் செய்ய முடியாது. குன்யத்து தாலிபீன் அவர் கைப்பட எழுதினது. நான் கேட்கிறேன், அவர் கைப்பட எழுதினதை நாம் ஏற்றுக்கொள்வதா? அவர் மூத்தா போய் 900 வருஷத்துக்கு பிறகு எழுதினதை ஏற்றுக்கொள்வதா? அவர் மூத்தா போய் 800 வருஷத்துக்கு பிறகு எழுதினதை ஏற்றுக்கொள்வதா? அதான் நம்ம கண்ணு முன்னாடி உள்ள கேள்வி. இப்ப நம்ம முன்னாடி உள்ள கேள்வி என்ன? இது அவருடைய கித்தாப், யாருக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி இன்னஹு கஸ்ஸமல் அர்ஸாக் வ கத்தரஹா ஃபலா யசுத்தஹா சாதுன் வலா யம்னஹா மானிஉன் லா ஸாயிதுஹா யன்குசு வலா நாகிசுஹா யஸீது வலா நாயிமுஹா யக்சுனு வலா ஹஸனுஹா யனமு. குன்யத்து தாலிபீன் என்ன சொல்கிறாரு? அல்லாஹ் ரிஸ்க்குகளை மனிதர்களுக்கு எது எதை எப்ப எப்ப கொடுக்கணும் என்பதை எல்லாம் அவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டான், பங்கு வைத்து கொடுத்து விட்டான். அவன் கொடுத்ததா வந்துகிட்டு இருக்கு, புதுசா ஒண்ணு பங்கு வைக்க முடியாது. கஸ்ஸம, பங்கு வைத்து கொடுத்து விட்டான், நிர்ணயித்து விட்டான், தீர்மானித்து விட்டான். அதை எவனும் தடுத்து விட முடியாது. அவன் தடுத்ததை கொடுத்து விட முடியாது, அவன் கூட்டியதை குறைத்து விட முடியாது, அவன் குறைத்ததை கூட்டிவிட முடியாது, அவன் சிரமமாக்கியதை லேசாக்கி விட முடியாது, அவன் லேசாக்கியதை சிரமமாக்கி விட முடியாது என்று அப்துல் கார் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சொந்த நூலிலே சொந்த கைப்பட எழுதியிருக்கிறார்களே, அதுக்கு மாற்றமாக எவ்வளவு குப்பைகள் எழுதி வச்சுக்கிறான்னு பாருங்க. எவ்வளவு கதைகள். செருப்பத்துக்கு எரிஞ்சாராம், கப்பல் அடைச்சுக்கிருச்சான், உடனே வந்துகிட்டு எல்லாரும் காணிக்க கொண்டு வந்தாங்களா இவருக்கு நேர்ச்சை பண்ணி. அப்படி ஒரு கதையை எழுதியிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்னென்னலான்னு பாருங்க. ஒருத்தர் அபூபக்கர்னு இருந்தாராம். அபூபக்கர்னு ஒருத்தர் இவர் காலத்தில் வாழ்ந்திருக்கிறார், அப்துல் கார் ஜிலானி காலத்தில். இவர்கிட்ட ஷரியத் மார்க்கம் இருக்குதுல்ல, இந்த மார்க்கம் இவர்கிட்ட முறையிடுவான். ஒரு மனிதன் மாதிரி வந்துச்சான், எதே இஸ்லாமிய மார்க்கம். யாரிடத்துல? அப்துல் கார் ஜிலானிட்ட இந்த அபூபக்கர் கொஞ்சம் ஒழுங்கா நடக்க மாட்டேங்கிறாரு, இவரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் இவர்கிட்ட சொன்னிச்சான். உடனே இவர் என்ன பண்ணாரா, ஓய் அபூபக்கர் ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு, பகதாதை விட்டு வெளியே போயிடும் அப்படின்ட்டாராம். பகதாதை விட்டு வெளியே போயிட்டாராம். வெளியே போயிட்டு உள்ள வந்தா வர முடியல, விழுந்து வரான் கீழே. அவரை யாராவது தூக்கிட்டு வந்தா அப்பவும் கீழே விழுந்துருவாராம். இப்படியே நடந்துகிட்டே இருக்கிறான். அப்படியே மூணுகள் வச்சுக்கிறான். குல்லமா ராமத்துஹூல் ஹர்ர ஃபமன் லஹு ஹமூல், அவரும் கீழே விழுந்துருவார். உள்ள நுழைஞ்சாருன்னா கீழே விழுந்துருவாராம். அவரை தூக்கிட்டு யாராவது அவனும் விழுந்துருவானாம். இப்படி எல்லாம் அவர் தண்டனை கொடுத்தாரு. கடைசியில் அபூபக்கர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு, அப்புறமேல அவரை சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு கதை. அதே மாதிரி இவர்கிட்ட மார்க்கம் எத்தனை வகையில வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் மெலிஞ்சு போன தோற்றத்துல ஒருத்தர் வந்தாராம், நீங்க தான் என்னை உயிர் கொடுத்தீங்க, கீழே விழுந்து கிடந்தாராம். அப்துல் கார் ஜிலானி அவரை தூக்கி விட்டாராம். தூக்கி விட்டவன நீங்க முஹியுத்தீன், மார்க்கத்துக்கே உயிர் கொடுத்தவர் சொன்னாது. என்ன என்னையா அப்படி சொல்ற,
நான் தான் இருக்கோம், மெலிஞ்சு போயிருக்கிறேன், என்ன நீங்க தான் உயிர் கொடுத்துருக்கிறீங்க, அதனால முஹியுத்தீன் பட்டம். முஹியுத்தீன் அவர் பேர் அப்துல் காதிர். அவருடைய பேர் என்ன? அப்துல் காதிர். காதிர்னா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடிமை. அழகான பேர் அவருக்கு வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தீன் என்னமோ செத்து போன மாதிரியும் இவர் உசுறு கொடுத்த மாதிரியும் முஹியுத்தீன் தீனுக்கு உயிர் கொடுத்தவர்னு வச்சுட்டான். ஏன்னா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஒரு நாள் தீனே வந்துச்சான் இவர்கிட்ட. தீனே மார்க்கமே அது மெலிஞ்ச தோற்றத்தில் கீழே விழுந்துருச்சான். உளுந்ததை ஒரு தூக்கி நிப்பாட்டினாராம். நான் உளுந்து இருந்தேன், நீங்க தான் தூக்கி நிப்பாட்டினீங்க அப்படின்னா, அப்ப அந்த பகதாதுல எவ்வளோ பெரிய மகான்கள், எவ்வளோ பெரிய மேதைகள், எவ்வளோ பெரிய இந்த மார்க்கத்துக்கு அவர் காலத்திலேயே உயிர் இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அதை விட இந்த 100 மசாலா இதெல்லாம் நடத்துவாங்க தெருவா போய், அவனுக்கு தான் இதை வளர்த்து விட்டது. இவங்க அல்லாஹ்வை விடவும் அப்துல் காதிர் ஜிலானி தூக்குற மாதிரி, அல்லாஹ்வை விட அப்துல் காதிர் ஜிலானியை பெரிய ஆள் ஆக்குற மாதிரிலாம் கதையை கட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு பேர் உங்களுக்கு தெரியும், தஸ்தகீர். நம்ம ஆளுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க தஸ்தகீர். அவருக்கு பேர் என்னது? தஸ்தகீர்னு சொல்லுவாங்க. தஸ்துனா என்ன? கை. பார்சி மொழியில தஸ்துனா கை, கீர்னா பிடித்தவன். இந்த ஆலம் கீர்மாங்க அவுரங்கசீப், உலகத்தையே பிடித்தவர். ஆலம்னா உலகம், ஆலம்கீர்னா உலகத்தையே பிடித்து கொண்டு ஆட்சி செய்தவர்ங்கிறதுனால அவுரங்கசீப்புக்கு ஒரு பேர் என்ன? ஆலம்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. தஸ்தகீர்னு சொன்னா கைப்பிடித்தவர்னு அர்த்தம். அது என்ன கைப்பிடித்தவர்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு கதை. நம்ம எல்லாம் சின்ன வயசுல ரசிச்சு கேட்டிருக்கோம் அந்த கதையை. அல்லாவும் அவரு அப்துல் காதிர் ஜிலானி நினைஞ்சிருக்காங்க, போயிட்டு இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்களாம். கதைங்க பயான்ல சொல்றானுவங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் வலிக்கு விழுந்துட்டான். உடனே இவர் கையை பிடிச்சி தூக்கி விட்டாராம் அல்லாஹ்வை. அதனாலதான் கைப்பிடி அல்லாஹ் தஸ்தகீர் என்று இவருக்கு பேர் வந்தது. அல்லாஹ் கீழே விழுவும் போது இவர் இணைஞ்சாராம், தூக்கி நிப்பாட்டினாராம். எப்படி சுப்ஹான் அல்லாஹ். இதெல்லாம் இது மாதிரியான கதை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க. மேராஜுக்கு போன கதைகள் ஹதீஸ் நூல்கள்ல இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? மேராஜுக்கு போய் அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானாம், முகமதே மெதுவா பேசு. எதுக்கு மெதுவா பேச? தொட்டில்ல அப்துல் காதிர் தூங்கிட்டு இருக்காரு. அப்துல் காதிர் ஜிலானி பிறக்கல, அவரு 500 வருஷத்துக்கு பிந்தி பிறக்க போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 500 வருஷத்துக்கு பிந்தி பிறக்க போறாரு. இவர் தொட்டில்ல தூங்கிட்டு இருக்கிறாராம். உடனே அல்லாஹ் என்ன பண்றா? என்ன கதை அர்த்தம் விளங்குதா? இவர் அல்லாஹ்வுடைய மகனா? பாயிண்ட் விளங்குதா? அல்லாஹ்வுக்கு பக்கத்துல தொட்டில்ல தூங்கிட்டு இருந்தா அல்லாஹ்வுக்கு மகன். கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களோ, அதே மாதிரி இவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வதற்காக வேண்டி சித்தரிச்சதுதான் இது. இது மாதிரி அவரை ஓவர அளவுக்கு அதிகமாக புகழ்ற விதமாக பொய்களை எக்கச்சக்கமா கட்டி விட்டுருக்கிறான். அதே மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரை எப்படி நான் சித்தரிக்கிறான்னு பாருங்க. அவர் சொன்னாரா, அதுவும் அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கிட்டு சொன்னாரா, கதமி அலா ரகபாத்தில் அவுலியாயி, என்னுடைய பாதம் இருக்கிறத எல்லா அவுலியாக்களுடைய பிடரியின் மீதும் இருக்கிறது அப்படின்றாராம். கதமி அலா ரகபாத்தில் அவுலியாயி துரா. அதுவும் எப்படி சொல்றான்? திடீர்னு சொல்லல, கது குல்த பில் இதுனி மௌலாக்க மூத்தமீரா கதமி அலா ரகபாத்தில் அவுலியாயி துரா ஃபகுல்லுஹும் கதரது வலல்லஹா புஷ்ரா அப்படிங்கிறாரு. என்னதுக்கு அர்த்தம்? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதியை வாங்கி சொன்னீர்கள். என்ன சொன்னீர்கள்? என்னுடைய பாதம் உலகத்தில் இருக்கிற எல்லா அவுலியாக்களுடைய கழுத்திலையும் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இதை எல்லா அவுலியாக்களும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. இந்த பாதத்தை கழுத்துல வைக்கிற பாக்கியம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறான். நான் கேட்கிறேன், இப்படி ஒருத்தர் சொல்லலாமா? என்னுடைய பாதம் ஒருத்தருடைய கழுத்துல இருக்குன்னு சொல்வதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிற காலத்துல அவங்களுடைய பாதத்தை தலையில வைக்கிறதுக்காக வேண்டி முஆத் இப்னு ஜபல்ல இருந்து எத்தனை சஹாபாக்கள் அனுமதி கேட்டாங்க? அனுமதி இல்லைன்ட்டாங்களாங்க. யாருடைய காலிலையும் யாரும் விழக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? மனுஷன் காலில் மனுஷன் விழக்கூடிய மார்க்கத்தை நான் கொண்டு வரவில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் கூட சஹாபாக்களுடைய கழுத்தில் வைக்கப்படல. காலுக்கு பக்கத்துல கூட குனிய விடல. காலத்துக்கு தலையில வச்சுக்கிறது வேற, காலுக்கு பக்கத்துல விழுந்து சாஷ்டாங்கம் பண்ணுவதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆணவம், இந்த பெருமை, இந்த அகந்தைக்கெல்லாம் கடுமை அல்லாஹ் சாட்டேடி கொடுக்கிறான். லா தம்ஷி ஃபில் அர்லி மலஹா, பூமியிலே ஆணவம் பிடித்து அலையாதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னக்கலன் தஹரிக்கல் அர்ல வலன் தபுலுகல் ஜிபால தூலா,
நீ என்ன மலையளவுக்கு உயர்ந்து விட்டாயா அல்ல பூமியை குறைஞ்சு உள்ளக போய் விட்டாயா, எதுக்கு ஆணவம் முடிச்சு அலைகிற என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முத்தகப்பிரீன், பெருமை அடிக்கிறவன் அல்லாஹ் ஒரு காலத்திலையும் நேசிக்கவே மாட்டான். இது குர்ஆனுடைய வசனம். லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், ஆணவம் பிடித்து அகந்தை கொண்ட ஒருத்தனை கூட அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இப்படி இருக்கும் பொழுது அப்துல் கார் ஜீலானி அடக்கமே உருவாக வாழ்ந்திருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின வழியில வாழ்ந்திருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாராம், என்னுடைய பாவம் உலகத்தில் உள்ள அத்தனை வழிமார்களுடைய கழுத்திலையும் இருக்குன்றாராம். அது அத்தனை வழிமார்களும் ஏத்துக்கிட்டாங்களாம், ஒரே ஒருத்தர் தான் ஏத்துக்கலையா. அவனும் பின்னாடி தௌபா செஞ்சுட்டு நினைச்சிட்டாராம், அவரும் வந்து பின்னாடி திருந்தி கொண்டாராம். இப்படி கதை கட்டி இருக்கிறீங்களே, இது எந்த மார்க்கத்தில் உள்ளது? இஸ்லாத்துல அது உண்டா? ஒருத்தனுடைய தலையில கொண்டு ஒருத்தன் காலை வைக்கலாமா? அப்படி வைக்கணும்னு ஒருத்தன் சொன்னா அல்லாஹ்வுடைய அவுலியாவா இருக்க முடியுமா? அப்படி ஒரு அந்தஸ்து இந்த மார்க்கத்தில் இருந்தா அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்காம வேற யாருக்கு அது அல்லாஹ். திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. கொண்ட ஒருத்தனை கூட அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இப்படி இருக்கும் பொழுது அப்துல் கார் ஜீலானி அடக்கமே உருவாக வாழ்ந்திருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின வழியில வாழ்ந்திருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாராம், என்னுடைய பாவம் உலகத்தில் உள்ள அத்தனை வழிமார்களுடைய கழுத்திலையும் இருக்குன்றாராம். அது அத்தனை வழிமார்களும் ஏத்துக்கிட்டாங்களாம், ஒரே ஒருத்தர் தான் ஏத்துக்கலையா. அவனும் பின்னாடி தௌபா செஞ்சுட்டு நினைச்சிட்டாராம், அவரும் வந்து பின்னாடி திருந்தி கொண்டாராம். இப்படி கதை கட்டி இருக்கிறீங்களே, இது எந்த மார்க்கத்தில் உள்ளது? இஸ்லாத்துல அது உண்டா? ஒருத்தனுடைய தலையில கொண்டு ஒருத்தன் காலை வைக்கலாமா? அப்படி வைக்கணும்னு ஒருத்தன் சொன்னா அல்லாஹ்வுடைய அவுலியாவா இருக்க முடியுமா? அப்படி ஒரு அந்தஸ்து இந்த மார்க்கத்தில் இருந்தா அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்காம வேற யாருக்கு அது அல்லாஹ் கொடுத்திருப்பானா? அப்ப இது மாதிரியான கதைகளையும் கப்சாக்களையும் அவர் பேரால இட்டு கட்டி அவரை நாசமாக்கி விட்டாங்க. அவருக்கு ஒரு தவறான இமேஜ் ஏற்படுத்திட்டாங்க. ஆனா அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க, அழகா சொல்றாரு. இஜாலில் கிதாப் நமக்கு சொல்றாரு. இப்ப இவர் பேர்ல சொல்ற கதையெல்லாம்